எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு சொல்லு மச்சி. ஓகே, raga.thr.fm போயிட்டு டீடைல்ஸ் போடுங்க, நாங்க மாட்டி விடுறோம். அதுதான் வழக்கம். ஆனா அதுக்கு மேல நீங்க எங்க கூட சேர்ந்து இது எப்படி இருக்கு பண்ணணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. THR Raga மலேசியா Facebook போங்க, அங்க இன்பாக்ஸ் பண்ணுங்க. ஓகே, அதுக்கு பிறகு கூப்பிடுறோம், வந்து எங்களோட பண்ணுங்க. ஆமா, ஸ்டுடியோலயே பண்ணலாம். நல்லா இருக்குல்ல? நல்ல விஷயம். என்ன கதை பாஸ்? இன்னைக்கு ஒருத்தங்களுக்கு கால் பண்ணி நம்ம என்ன சொன்னோம்னா, உங்களுக்கு இந்த மாதிரி நடக்க போகுது, அப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ப்ரிடிக்ஷன். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், அதான் சொன்னோம். சோ அவங்க வந்து அப்படி இதுவாகி மர்சல் ஆகி நம்ம கிட்ட வலையில மாற்ற அளவுக்கு ஆயிட்டாங்க. பரிகாரம் எல்லாம் பண்ணணும்னு சொன்னோம். என்ன கதைன்னு இப்ப கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். யாருன்னு யோசிக்கிறீங்க தானே? என் பேர் குமார். சோ உங்ககிட்ட ஒரு 4 விஷயம் பேசணும். 4 விஷயமா? பேசுங்க. உங்களுக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. ஆமா. அதையும் கட்டி கொடுத்தாச்சு. ஆமா. ஒரே ஒரு ஆம்பளை பையங்க. ஆமா. வந்து அந்த கலை அந்த மாதிரியான துறையெல்லாம் கொஞ்சம் ஈடுபாடு இருக்கும். ஆமா. இருக்கா? சொந்தம். உங்க வீட்டுக்காரு வாகன சம்பந்தமான ஒரு விஷயத்துல வந்து ஈடுபட்டு இருக்காரு. ஆமா. அவருக்கும் அப்பப்ப இந்த மாதிரி அந்த வாகனம் ஓட்டும் போது பாதுகாப்பு இல்லாம தான் இருக்கு. அதெல்லாம் வரும் அவருக்கு. இப்ப இதெல்லாம் சொல்லும் போது நம்மளுக்கு தெரியாதா என்ன நடக்குதுன்னு? ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா இப்படிதான் நீங்க வந்து தாட்டியா இருந்தாலும், இப்படி தைரியமா இருந்தாலும், இந்த ஆம்பளை பையனை பத்தி எப்பயுமே உங்களுக்கு ஒரு கவலை இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆமா. இருக்கா இல்லையா? இருக்கு. இருக்கு. என்னன்னா உங்க குடும்பத்துக்கு வந்து ரொம்ப கண்ணாருமா இருக்கா? எல்லாருக்கும் உங்க குடும்பத்தை பார்த்தா ஒரு சின்ன பொறாம இருக்கலாம். என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு. இது பெரும்பாலும் அக்கா உங்களால மன அமைதி கொடுக்கும், மன சந்தோஷத்தை கொடுக்கும், வீட்டுல வந்து செல்வ செழிப்பு ஏற்படுத்தும், கண்ணாறு படாது. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து அதுல போட்டிருக்கோம். அது என்ன செய்யணும்? வாங்கணுமா இல்ல என்ன செய்யறது? வாங்கணுங்க. இது கொல்லிமலையில நம்ம வந்து இந்த மூலிகை எல்லாம் எடுத்து நம்ம செஞ்சிருக்கோம். பொருள்ன்றியா, அதுக்கு விலை என்ன அப்படின்னு. ஆமாக்கா? ஆமா. அதுதான்க்கா. இது என்னன்னாக்கா ரொம்பலாம் ஒண்ணு இல்லக்கா. உங்க குடும்பம், உங்க வீட்டுக்காரு, 2 பிள்ளைங்க, உங்க மருமக, அப்புறம் பேத்தி, பேரன், இது எல்லாத்தையும் ஒரு அழகா ஒரு பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா 9 9 9 9க்கா. 9 9 9 9. அவ்வளவுதாங்க. அவ்வளவுதானா? ஐயோ, எவ்வளவுக்கா? 9 9 9னா 9999 வள்ளிக்கா. யாரு நீங்க குடுக்க போறீங்களா? உன் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு நான் ராப்பாகலா கொல்லிமலையிலயும் மருதமலையிலும் ஏறி என்னென்னமோலாம் தேடி வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சா உனக்கு நக்கலா இருக்கு, சிரிப்பா இருக்கு. இப்ப கூட ஒரு கண்டங்கா, இன்னும் ஒரு 30 செகண்ட்ல ஒரு விஷயம் நடக்க போகுதுக்கா உங்களுக்கு. 30 செகண்ட்லயா? நீங்க வேணா பாருங்க, போனை வச்ச உடனே பாருங்க என்ன நடக்குது. சரி. சரியா? ஓகே. இந்த ஆச்சுக்கா, இது எப்படி இருக்கா? இதுதாங்க உங்களுக்கு கண்டம். இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு சொல்லு மச்சி. ஓகே, raga.thr.fm போயிட்டு டீடைல்ஸ் போடுங்க, நாங்க மாட்டி விடுறோம். அதுதான் வழக்கம். ஆனா அதுக்கு மேல நீங்க எங்க கூட சேர்ந்து இது எப்படி இருக்கு பண்ணணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. THR Raga மலேசியா Facebook போங்க, அங்க இன்பாக்ஸ் பண்ணுங்க. ஓகே, அதுக்கு பிறகு கூப்பிடுறோம், வந்து எங்களோட பண்ணுங்க. ஆமா, ஸ்டுடியோலயே பண்ணலாம். நல்லா இருக்குல்ல? நல்ல விஷயம். என்ன கதை பாஸ்? இன்னைக்கு ஒருத்தங்களுக்கு கால் பண்ணி நம்ம என்ன சொன்னோம்னா, உங்களுக்கு இந்த மாதிரி நடக்க போகுது, அப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ப்ரிடிக்ஷன். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், அதான் சொன்னோம். சோ அவங்க வந்து அப்படி இதுவாகி மர்சல் ஆகி நம்ம கிட்ட வலையில மாற்ற அளவுக்கு ஆயிட்டாங்க. பரிகாரம் எல்லாம் பண்ணணும்னு சொன்னோம். என்ன கதைன்னு இப்ப கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். யாருன்னு யோசிக்கிறீங்க தானே? என் பேர் குமார். சோ உங்ககிட்ட ஒரு 4 விஷயம் பேசணும். 4 விஷயமா? பேசுங்க. உங்களுக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. ஆமா. அதையும் கட்டி கொடுத்தாச்சு. ஆமா. ஒரே ஒரு ஆம்பளை பையங்க. ஆமா. வந்து அந்த கலை அந்த மாதிரியான துறையெல்லாம் கொஞ்சம் ஈடுபாடு இருக்கும். ஆமா. இருக்கா? சொந்தம். உங்க வீட்டுக்காரு வாகன சம்பந்தமான ஒரு விஷயத்துல வந்து ஈடுபட்டு இருக்காரு. ஆமா. அவருக்கும் அப்பப்ப இந்த மாதிரி அந்த வாகனம் ஓட்டும் போது பாதுகாப்பு இல்லாம தான் இருக்கு. அதெல்லாம் வரும் அவருக்கு. இப்ப இதெல்லாம் சொல்லும் போது நம்மளுக்கு தெரியாதா என்ன நடக்குதுன்னு? ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான்.
ஆனா இப்படிதான் நீங்க வந்து தாட்டியா இருந்தாலும் இப்படி தைரியமா இருந்தாலும் இந்த ஆம்பளை பையனை பத்தி எப்பயுமே உங்களுக்கு ஒரு கவலை இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆமா இருக்கா இல்லையா? இருக்கு இருக்கு. என்னன்னா உங்க குடும்பத்துக்கு வந்து ரொம்ப கண்ணாருமா இருக்கா? எல்லாருக்கும் உங்க குடும்பத்தை பார்த்தா ஒரு சின்ன பொறாமை இருக்கலாம். என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, இது பெரும்பாலும் அக்கா உங்களால மன அமைதி கொடுக்கும், மன சந்தோஷத்தை கொடுக்கும், வீட்டுல வந்து செல்வ செழிப்பு ஏற்படுத்தும், கண்ணாறு படாது. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து அதுல போட்டிருக்கோம். அது என்ன செய்யணும், வாங்கணுமா இல்ல என்ன செய்யறது? வாங்கணுங்க. இது கொல்லிமலையில நம்ம வந்து இந்த மூலிகை எல்லாம் எடுத்து நம்ம செஞ்சிருக்கோம். பொருள் என்றியா அதுக்கு விலை என்ன அப்படின்னு. ஆமாக்கா? ஆமா அதுதான்க்கா. இது என்னன்னாக்கா ரொம்பலாம் ஒண்ணு இல்லக்கா. உங்க குடும்பம், உங்க வீட்டுக்காரு, 2 பிள்ளைங்க, உங்க மருமக, அப்புறம் பேத்தி பேரன், இது எல்லாத்தையும் ஒரு அழகா ஒரு பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா 9 9 9 9க்கா. 9 9 9 9. அவ்வளவுதாங்க. அவ்வளவுதானா? ஐயோ எவ்வளவுக்கா? 9 9 9னா 9999 வள்ளிக்கா. யாரு நீங்க குடுக்க போறீங்களா? உன் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு நான் ராப்பாகலா கொல்லிமலையிலயும் மருதமலையிலும் ஏறி என்னென்னமோலாம் தேடி வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சா உனக்கு நக்கலா இருக்கு, சிரிப்பா இருக்கு. இப்ப கூட ஒரு கண்டங்கா, இன்னும் ஒரு 30 செகண்ட்ல ஒரு விஷயம் நடக்க போகுதுக்கா உங்களுக்கு. 30 செகண்ட்லயா? நீங்க என்ன பாருங்க, போனை வச்ச உடனே பாருங்க என்ன நடக்குது. சரி சரியா? இந்த ஆச்சுக்கா இது எப்படி இருக்கா? இதுதாங்க உங்களுக்கு கண்டம். இது எப்படி இருக்கு?